Hi, hello students. Welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல நம்ம BSc Nursing ஓட expected cut off இந்த year என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸா என்ன கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப், லோவஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்குது, இந்த வருஷம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி BSc Nursing அப்படிங்கிறது நமக்கு 6 மெடிக்கல் காலேஜ்ல இருக்குது. இந்த 6 மெடிக்கல் காலேஜ்லயும் லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் என்ன மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்குது, இந்த வருஷம் இந்த கட் ஆஃப்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். BSc Nursing அப்படிங்கிறது 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். இதோட படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 10th கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா படிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த கோர்ஸ்க்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வேளை நமக்கு வந்து அட்மிஷன் பண்ணலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட் அட்மிஷன், கவர்மெண்ட் கவுன்சிலிங் வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கவர்மெண்ட் அட்மிஷன் கொடுத்து அண்ட் நம்ம அந்த மெரிட் சீட்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறது. சோ இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் வேணும். இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன், டைரக்டா நீங்க எந்த காலேஜ்ல அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ்ல போய் நீங்க டைரக்டா வந்து அட்மிஷன் பண்றது. இங்க வந்து கட் ஆஃபோ மார்க்கோ வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணாது. அந்த காலேஜஸ்க்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணாலே போதும். மூணாவது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் குவாட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் அட்மிஷன் நடக்கும்போது அதுல அப்ளை பண்ணி கவுன்சிலிங் நடத்தும் போது ஒரு சில பிரைவேட் காலேஜஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அட்மிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களதான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுத்து படிக்கிறது. ஸோ இந்த 3 வேளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அட்மிஷன் போடலாம். டோட்டலா என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இங்க பாத்தீங்கன்னா 42 சீட் வந்து ஃபீமேலுக்கு, 4 சீட் வந்து மேலுக்கு இருக்குது. ஸோ டோட்டலா வந்து 46 சீட் இருக்குது. 42 அப்படிங்கிறது ஃபீமேலுக்கான சீட்டு, 4 சீட் அப்படிங்கிறது மேலுக்கான சீட்டு. ஸோ டோட்டலா 46 சீட் இருக்குது. தென் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, ஃபீமேலுக்கு வந்து 44 சீட்டும் மேலுக்கு 2 சீட்டும். ஸோ டோட்டலா 46 சீட் இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல உள்ள ஃபீமேலுக்கான சீட் வந்து 43 சீட்டும் மேலுக்கான சீட் வந்து 4 சீட். ஸோ டோட்டலா 47 சீட் இருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 44 சீட்டும் மேலுக்கு 44 சீட்டும் டோட்டலா 48 சீட் இருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 44 சீட் பெண்களுக்கும் 4 சீட் ஆண்களுக்கும். ஸோ டோட்டலா 48 சீட் இருக்குது. தென் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி எடுத்துக்கிட்டோம்னா 42 சீட் ஃபீமேலுக்கும் 5 சீட் வந்து மேலுக்கும். ஸோ டோட்டலா 47 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கடலூர் எடுத்துக்கிட்டோம்னா 86 சீட் வந்து ஃபீமேலுக்கும் 8 சீட் வந்து மேலுக்கும். ஸோ டோட்டலா வந்து 94 சீட் இருக்குது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 46 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 46 சீட்டு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல 47 சீட்டு, கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல 48 சீட்டு, தேனி மெடிக்கல் காலேஜ்ல 47 சீட்டு, கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல 94 சீட்டு. ஸோ டோட்டலா 301 சீட்டு ஃபீமேலுக்கும் 27 சீட் வந்து மேலுக்கும் இருக்குது. எனி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியா வந்து சீட்ஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 16 சீட்டும், எல்லா காலேஜஸ்க்கும் சேர்த்து 16 சீட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு வந்து 4 சீட்டும் இருக்குது. சோ ஓவரால் மொத்தமா BSc நர்சிங்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 348 சீட் இருக்குது. இந்த 348 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட். இது போக செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் அப்படிங்கிறது தனியா இருக்குது. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ல வந்து மேலுக்கு மட்டும் 74 காலேஜஸ், அதாவது 74 பிரைவேட் காலேஜஸ் வந்து இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மொத்த சீட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300 சீட் இந்த மேலுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட் ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 213 காலேஜஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 8400 சீட் இருக்குது. மேபி இந்த காலேஜஸ் வந்து கூடலாம், கொஞ்சம் குறையவும் செய்யலாம். இந்த சீட்ஸும் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், கொஞ்சம் டிக்ரீஸும் ஆகலாம். லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 7500 சீட்ஸ் தான் இருந்துச்சு. போன வருஷம் வந்து நியர்லி வந்து ஒரு 1000 சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்து. அதே மாதிரி புதுசா இந்த வருஷம் நிறைய பிரைவேட் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா ஏற்கனவே இருந்த பிரைவேட் காலேஜஸ்ல வந்து சீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எனிவே எவ்வளவு சீட்ஸ் எக்ஸாக்டா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த கவுன்சிலிங் டைம்ல சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது தான் தெரியும். ஸோ ஓவரால் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 8700 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இனி நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து 2021ல வந்து என்ன மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச்ல கிடைச்சிருக்குது, 2020க்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்ச்ல கிடைச்சிருக்குது, 2022க்கு எந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல கிடைச்சிருக்குது, 2023க்கு எந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எனிவே கட் ஆஃப் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும். கட் ஆஃப் வந்து மாறுபடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வருஷம் குறிப்பா நீட்டை பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. போன வருஷம் நீட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணனால தான் கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு போச்சு. இந்த வருஷம் நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாராமெடிக்கல் வந்து நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கட் ஆஃப் குறையும். ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்தவரை 2021ல மேக்சிமம் வந்து 195 கட் ஆஃப் வந்து கிடைச்சிருக்கு, அதிகபட்ச கட் ஆஃப். இதே இது 2020ல வந்து 189 தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா 197 கட் ஆஃப் வந்து ஹை ரேஞ்ச்ல போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து இந்த கட் ஆஃப் வந்து ஒரு 196 195 அதை தான் வந்து நம்ம ஹையஸ்ட் கட் ஆஃபா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். 199 200 எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து நீட்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வர மாட்டாங்க. போன வருஷம் நீட்ல வந்து நல்ல ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாங்க. அதனாலதான் வந்து கட் ஆஃப் வந்து ஹையா போச்சு. ஆனா அவங்க யாருமே பாராமெடிக்கல் சீட்ஸை வந்து கண்டினியூ பண்ணி படிக்கல. அதுதான் வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி எடுத்துக்கிட்டோம்னா 191 ஹையஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 2020ல வந்து 184. போன வருஷம் பாத்தீங்கன்னா 198.5 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. அதே மாதிரி ஓசிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020ல வந்து 183, 21ல 189 அண்ட் 2022ல பாத்தீங்கன்னா 197. பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 2020ல வந்து 177.5, 2021ல வந்து 196.5, 2022ல வந்து 187. எஸ்சி எஸ்டிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 190 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃபா 2021ல இருந்திருக்குது. 182 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃபா 2021ல இருக்குது. 2022ல பாத்தீங்கன்னா 181 180 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்குது. 2022ல பாத்தீங்கன்னா அதே இது 193.5 வந்து எஸ்சிக்கு போயிருக்குது. 182 அப்படிங்கிறது எஸ்டிக்கு போயிருக்குது. எஸ்சிஏவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கட் ஆஃப்ல தான் இருந்திருக்குது. 185 173, 2022ல பாத்தீங்கன்னா 175. அதே இது லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020ல பாத்தீங்கன்னா 160 அந்த ரேஞ்ச்ல தான் வந்து சீட்ஸ் கிடைச்சிருக்குது. எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 130 தான் கடைசி கட் ஆஃபா இருந்திருக்குது. அதே மாதிரி 2021ல பாத்தீங்கன்னா 173 அந்த ரேஞ்ச்ல தான் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 2022 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 170 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃபா இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் கிடையாது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கான கட் ஆஃப். ஸோ ஆவரேஜா நம்ம போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 197ல இருந்து ஒரு 170 வரைக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னா இதனாலதான் எப்பவுமே சொல்றது 175க்கு உள்ள உங்க கட் ஆஃப் இருந்தா தான் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே 170 வரை இருக்கணும். ஸோ இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 196 195 அந்த ரேஞ்சிலையும், லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 165 வரைக்கும் குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும். இனி ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குது, லோவஸ்ட் கட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதே மாதிரி பிஃபார்ம்க்கான கட் ஆஃப் உள்ள வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது. நீங்க பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் மெடிக்கல் பொறுத்தவரையில 2021-22க்கான டேட்டா இருக்குது. 2023க்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கறது நான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை 2021ல ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 195 இருந்திருக்குது. அதே இது லாஸ்ட் இயர் வந்து 198.5 இருந்திருக்குது. இந்த வருஷம் ஒரு 196 ரேஞ்சுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதே இது லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 2021ல 182.97 இருந்திருக்குது. 2022 லாஸ்ட் இயர் வந்து
182க்கு தான் கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 180 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் 2021ல வந்து 196 இருந்திருக்குது. 2022ல வந்து 197 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் இந்த வருஷம் ஒரு 195க்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோவஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 180 ரேஞ்சுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில 2021ல ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 192.5 இருந்திருக்குது. ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 2022ல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 193 இருந்திருக்குது. லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து 183 ரேஞ்சுக்கு தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல வந்து 2 இயருமே வந்து கிடைச்சிருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில நமக்கு வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 191, 193 அந்த ரேஞ்சில் இருந்திருக்குது. லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது 181.34. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 179க்கு வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில பாருங்க 2021லையும் 22லையும் கட் ஆஃப் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. முந்தின வருஷம் வந்து 188க்கு கிடைச்சிருக்குது. ஆனா லாஸ்ட் இயர் வந்து 195க்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்த வருஷம் வந்து 192க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ரேஞ்சில தான் இருந்திருக்குது. 184, 183 அந்த ரேஞ்சில தான் நமக்கு வந்து இருந்திருக்குது. அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021ல 188.86 கிடைச்சிருக்குது. போன வருஷம் பாத்தீங்கன்னா 195.5க்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் வந்து 192 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து போன வருஷம் வந்து 179.5, அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா 181க்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லோவஸ்ட் கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 பொறுத்தவரையில நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேராமெடிக்கல் தொடங்கிச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு 196 அந்த ரேஞ்சில இருந்து ஒரு 175 வரைக்கும் தாராளமா என்ன செய்யும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். 165 வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில நம்ம பார்த்த மாதிரி 8500 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸ் இருக்குது. மேபி இந்த வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க எந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ல இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்க. இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி பிஃபார்ம்க்கு கட் ஆஃப் அனலைஸ் பண்ண வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது. பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.